ஒன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்டை நம்ம வந்து சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு புது கிரியேஷன், புது ஆளாக மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலயமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே துரிஷாத லெசே பெல்லோபா நுரிபா பாபா கர்த்தாவே ரிகந்தா ரஷபா லொக்கேராபா ரிதா ரஷபா லோரிக்கா பாபா. யாராருக்கு என்னென்ன செய்தி போய் சேரணும்னு நீங்கள் நியமிச்சிருக்கீங்களோ ரிதா ரஷாத ரெபெக்கே லஷபா லோரிக்கா பாபா அவங்களுக்கு ஒரு தடையும் இல்லாமல் இந்த செய்தி போய் சேரணும் கர்த்தாவே ரிஷபா லோரிக்கா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு உண்டான தலைப்பு நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. இன்னைக்கு உண்டான வசனம் 2 கொரிந்தியர் 5:17 ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்துக்கு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்டை நம்ம வந்து சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு புது கிரியேஷன், புது ஆளாக மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஜீசஸை வந்து நம்ம முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம வந்து எல்லாருமே ஒரு கிறிஸ்டியன் அடுத்த பரிமாணத்துக்குள்ளே போகிறோம். ஆனால் கிறிஸ்டியானிட்டி வந்து எல்லாரும் ஒரு ரிலீஜன் மாதிரி பார்க்குறோம். ஆனால் ரிலீஜனுக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இந்த என்டையர் வேர்ல்டுமே ஜீசஸ் தான் கிரியேட் பண்றாரு. அதனால இந்த என்டையர் வேர்ல்டுக்குமே அவர் தான் வந்து ஒரு எஜமான். ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கும் இந்த ரிலீஜியனுக்கும் எதுவுமே நான் சம்மந்தப்படலைன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரீதா ரஷக்கே லரபா லிஷபா லரிபாபா துரிகபா. கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபான் என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்கன்னா ரிகந்த ரஷபா லோரிகபா பரிசுத்தாவே நீங்கள் ஏற்றுக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதா ரேபே லோரிகபா. ஸோ நம்ம ஒன்ஸ் காட் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்டையராக ஒரு புது கிரியேஷன், புது ஆளாக நம்ம மாறுறோம். அதை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். இந்த பூமியை படைக்கும் போது கர்த்தர் எப்படி படைச்சார்னா ஒரு 7 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. 7 நாள் வந்து அவர் ஒவ்வொரு விஷயமா கர்த்தர் வந்து கிரியேட் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இதை ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த நம்ம இருக்கிற உலகம் எப்படின்னா நிறைய தேவர்கள் இருக்காங்க, முக்கோடி தேவர்கள் அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம காடுக்கும் மற்ற காடுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, கிரியேஷன். எல்லா தெய்வத்துக்கும் ஒரு பவர் இருக்கும். ஆனால் நம்ம தெய்வத்துக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஸ்கிரிப்சர்ஸை படித்தாலும் சரி, எந்த மதத்தோட ஸ்கிரிப்சர்ஸ் படித்தாலும் சரி, எல்லாமே ஒரே ஒரு கடவுளை குறித்து தான் இருக்கும். என்னன்னா ஒரு காடுக்கு மட்டும்தான் இந்த கிரியேட்டிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது நீங்கள் எந்த இதில் பார்த்தாலுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜீசஸ் காலம் மட்டும்தான் ஹி கேன் கிரியேட். அவர் மட்டும்தான் இந்த என்டையர் வேர்ல்டையுமே கிரியேட் பண்ணக்கூடிய அதிகாரமும் இருக்கு, அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஸ்கிரிப்சர்ஸை படித்தாலுமே நமக்கு புரியும். ஸோ நம்ம காட் வந்து இஸ் அ காட் ஆஃப் கிரியேஷன். ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன மறக்கக்கூடாது அப்படின்னா, எந்த காட் கிரியேட் பண்ணுறாரோ அதே காடு அழிக்கிறதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வல்லவராக இருக்காரு அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது. ஓகே, ஒருத்தர் கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் அழிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. எந்த அளவுக்கு அவருக்கு இந்த கிரியேட்டிங் பவர் இருக்கோ அதே அளவுக்கு அவருக்கு இந்த ஜட்ஜ்மெண்டல் பவர் ஒன்று இருக்கு. நீங்க பைபிளில் படிச்சாலே தெரியும். செகண்ட் கம்மிங்னு ஒன்று இருக்கு, நியாய தீர்ப்பு நாள்னு இருக்கு, ஆல்ரெடி நியாய தீர்ப்பு டேஸ்லாம் நடந்திருக்கு. இது எல்லாமே நீங்க பைபிளை வாசிக்கும் போது இந்த ஜட்ஜ்மெண்ட் டே பத்தி இருக்கு. ஸோ எல்லா மனிதர்களும் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ஜட்ஜ்மெண்ட் டேன்னு இந்த டேயை நம்ம மீட் பண்ணோம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஸோ நம்ம காடை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிட்டோம், நம்ம புது கிரியேஷனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம இந்த பழைய பாவத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னோட லைவ் எக்ஸாம்பிள், நான் ஏதாவது ஒரு சபைக்கு போகிறேன், ஏதாவது ஒரு ஜனங்களை நான் பார்க்குறேன்னா, என்னதான் ஜீசஸ் அவங்க சொந்த ரட்சகராக அவங்க ஏற்றுக்கிட்டாலும் இருந்தாலும் அவங்க பழைய வாழ்க்கையிலே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பழைய மதத்தை விட்டு வந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள்
வந்து அவங்க மாத்திக்காமலே இருப்பாங்க. என்ன நம்மளும் ஜீசஸும் ஒரு காட் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நிஜத்துல அது அல்லன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரீதா லக்க ஷத கெல பாபா ருபில ரஷத கெல சவல்லோ பாபா நுரிதரி பல ஷத லரா பாபா துரி பலக்கே சபை லக்கலா பாபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபாலு, என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறீங்களோ ரிக்கந்த அன்னையிலேருந்து ரிபதா ஷக்கேலா பாபா பழைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோரி, என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவ புதுசா நீங்க என்னைக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ ரிக்கந்த அன்னையிலேருந்து நீங்க ஒரு புது கிரியேஷன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபால ரிக்கபா ராபால. அதனாலதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் ஜீசஸை வந்து சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறோம், இந்த முழுக்க ஞானஸ்தானம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சபைகள்ல பாத்தீங்கன்னா இந்த பெண்டகாஸ்டல் சபையில எப்பவுமே இந்த முழுக்க ஞானஸ்தானத்தை நம்ம எடுத்துப்போம். ஏன் எடுத்துக்கிறோம் இந்த முழுக்க ஞானஸ்தானம் அப்படின்னா, ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமியில நடக்கும்போது அவர் இந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிட்டாரு. என்னதான் தேவகுமாரனா இருந்தாலும், என்னதான் பரிசுத்தாவியானால் ஏவப்பட்டு அவர் பிறந்திருந்தாலும், அவர் ஆனா இந்த பூமியில நடக்கும்போது இந்த ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிறார். கர்த்தர் சொல்றார் ரிஷதர் ரெக்கேபல் லரிஷதர் ராபாலோரிக்கபா. இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ரிக்கந்தலா ராபாலோரிக்கா நிறைய ஜனங்க இந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதா கேல ராபாலோரிக்கபா. இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வேணும்னா ரிஷபா லோரிக்கபா முதல்ல முழுக்க ஞானஸ்தானம் நீங்க எடுக்கணும்னு என்று கர்த்தர் சொல்றார். ஹுரிக்கந்த ரபா லோரிக்கபா. உங்களோட தாட்டெல்லாம் என்னன்னா ரிக்கந்த லரா ஷபா லோரிக்கபா. இந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தா ரிக்கந்தரா நம்ம இந்த மதத்துக்கு மாறணும் அந்தந்த மதத்துக்கு மாறணும் ஒரு தப்பான மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷகே லரிஷபா லோரிக்கபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ரேபெலோ ரிஷபா. ரிலீஜியனுக்கும் ரிக்கந்தர் ஜீசஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. ரிக்கந்தரம் என்னைக்கு நீங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ ரிக்கந்த அன்னையிலேருந்து ஒரு நியூ கிரியேஷனுக்குள்ள போவீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த பழைய வாழ்க்கை முடிஞ்சிடும், ரிக்கந்த பழைய பாவங்கள் முடிஞ்சிரும். ரிக்கந்த ராபாலோ முக்கியமா என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ரெஷபக்கொலை. நீங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது ரிக்கந்த லெரஷபல் உங்களோட பழைய சாபங்கள் முடியும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் உங்களோட முன்னோர்களின் சாபம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் நிறைய பேர் வீட்டுல ரிக்கந்தர் ராபா ஆசீர்வாதமே இல்ல, ரிக்கந்தர் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸ் இல்ல, ரிக்கந்தர் ராபால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ரிக்கந்த உங்களுக்கு சொத்து பத்தி இல்ல, ரிக்கந்தர் ராபால் ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. ரிக்கந்தர் ராபால் நிறைய சம்பாதிக்கிறீங்க, ரிக்கந்தர் ரஷபால் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்க, ரிபா தரிபால ரிபாபா, ஆனா வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல, ரிக்கந்தர் சொந்த வீடு இல்லன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க. ரிக்கந்தர் ராபால் கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ரிபால. கர்த்தர் சொல்றார் ரிஷதர் ராபால் உங்க வீட்டுல ரிக்கந்தர் ராபால் முன்னோர்களின் சாபம் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா தரி ஷக்கல்லா பாபா துரிபா தரிபா தரிபா சக்கேலா பாபா துரிபா பாபா உங்க முன்னோர்களின் சாபம் ரிக்கந்த விக்கிர ஆராதனை என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த லரா ஷபா லோரிக்கபா. அந்த வீட்டோட குடும்ப தலைவர் ரிக்கந்தர் ராவ் இந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காம நீங்க தள்ளி போடுறீங்க. ரிக்கந்த லேரபால ரிக்கபா. நீங்க வேற சபையில இருந்து வந்தவங்க ரிக்கந்தர் ராபா, ஆனா இந்த முழுக்க ஞானஸ்தானத்தை அங்கீகரிக்கல என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கபா. இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும்னா ரிக்கந்தர் ராபா லோரேஷபா முதல் ஸ்டெப்பே ரிக்கந்த இந்த முழுக்க ஞானஸ்தானம் தான் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா தரா ஷபக்கோபா துரிபா தரிபா தரிபா சக்கேலா பாபா ருதரி பெலக்கேலா சபா லோகேபா துரிஷபா லோரிக்கா பாபா. இந்த ஞானஸ்தானம் எடுத்துக்காம ரிக்கந்த எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும் என்ற ஆவியானவர் கேட்கிறார். ரிபா தரி ஷக்கா லெபே தரிபா ஒரே ஆர்குமெண்ட் ரிக்கந்த ஒரே ஆர்குமெண்ட் என்ற ஆவியானவர் சொல்றார். நிறைய மக்கள் ரிக்கந்தர் இந்த ஞானஸ்தானம் அந்த ஞானஸ்தானமான ஒரே ஆர்குமெண்ட் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரேஷபா லோரிக் ஆவியானவர் சொல்றார். ரிபா லரிக்கா பாபா ரிதா ரேஷபா லோரிக்கா. பைபிள்ல என்ன போட்டிருக்கோ அதுதான் சத்தியம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ரேஷபா லோரிக்கா. ஒரு தேவ குமாரனே ரிக்கந்தர் பூமியில நடக்கும்போது இந்த ஞானஸ்தானம் தேவைப்படுதுன்னா ரிக்கந்தர் ராபாலோரி நீங்க எல்லாம் மனிதர்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் மண்ணான மனிதர்கள் ரிக்கந்தர் ராபாலோரிக்கா பாபா ரிக்கந்தர் ரஷபல் உங்களுக்கு இந்த ஞானஸ்தானம் தேவை இல்லையா என்று ஆவியானவர் கேட்கிறார். ரிக்கந்தர் ராபா நீங்க யாரா வேணா இருக்கலாம், ரிக்கந்த எந்த சபையை சார்ந்தவங்களா இருக்கலாம், ரிக்கந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுக்காட்டி ரிக்கந்தர் ராபால அங்கீகாரம் கிடையாது என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோரிக்கா நீ கிறிஸ்துவன்ற அங்கீகாரமே கிடையாது என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லக்கே ராபா
ஸோ நம்ம வந்து இந்த முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாதான் நம்ம ஜீசஸ் வந்து இந்த நியூ கிரியேஷனுக்குள்ளே போவோம். நம்ம வந்து பழைய வாழ்க்கையெல்லாம், பழைய பாவங்கள் மாறிடும், நம்மளோட சாபங்கள் மாறிடும். அதை தான் கர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. அப்போ இந்த புதுசாக ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும். முழுக்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவரோட ரோல் வருது. அப்படிதான் பார்க்குறோம். நம்ம ஜீசஸ் என்ன பண்றாரு, முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஜான் த பேப்டிஸ்ட் கிட்ட முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த சீனே அந்த பைபிள் அப்படிதான் இருக்கும். அவர் எடுத்த உடனே ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு விஷன் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, பரலோகத்திலேருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து ஜீசஸ் மேலே இறங்குறத அவர் பார்க்குறாரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தேவகுமாரன், அவருக்கு பயாலஜிக்கல் ஃபாதரே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் இவரே வராரு. அப்போ ஆல்ரெடி அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலியமா தான் வராரு. அப்படி வந்துமே இந்த முழுக்க ஞானஸ்தானம் ஜீசஸ் எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறம் பகிரங்கமா ஜான் த பேப்டிஸ்ட் என்ன பார்க்குறாருன்னா, வானத்திலேருந்து வராரு. வேற மாதிரி ஒரு விஷன் பார்க்குற மாதிரி வானத்திலேருந்து வந்து ஜீசஸ் மேலே பரிசுத்த ஆவியானவர் வரதை பார்க்குறாரு. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப கிளியராக ஃபாலோ பண்ணுறோம். ஜீசஸ் தான் நம்ம சொந்த ரட்சகர்னு ஃபாலோ பண்ணுறோம். இந்த ரெண்டு விஷயமே நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். ஒன்று முழுக்க ஞானஸ்தானம், ரெண்டாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்கு அப்புறம் இந்த நவமான பாஷை, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகும். அதனால் நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம புது கிரியேஷனாக ஆயிடணும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் நம்ம புது கிரியேஷன் ஆயிட்டோம், பரிசுத்த நம்ம முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டோம். ஆனால் இப்படி இருந்துமே நிறைய ஜனங்க வந்து பாவமான வாழ்க்கையில் இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய வாலிபர்கள் வந்து ரொம்ப சோஷியல் ட்ரிங்கிங்ன்ற பேரில் சனிக்கிழமை வந்து சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணுறதை நான் பார்க்குறேன் என்ற ஆவியானவர் சொல்கிறார். யாரை ஏமாத்துறீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷபா லோரிக்கபா, உங்கள் பாஸ்டர்ஸை ஏமாத்திடலாம், ரிக்கந்த ரா பக்கெல்லார, உங்கள் தாய் தகப்ப ஏமாத்திடலாம், ரிக்கந்த லராபாலோரிக்கம், உங்க கூட இருக்கிறவங்களை ஏமாத்திடலாம், ரிக்கந்த ரஷபாலோரிக்கம். அந்த சராசரத்தையும் படைச்ச கர்த்தரை நீங்க ஏமாத்தவே முடியாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரீதா ரஷத ரெபே லோரிக்கபா, நீங்க ஆராதிக்கிற தேவன் ரிக்கந்த ராபா, தூங்குறதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு பைபிள்ல இருக்கு. ரிக்கந்த ராபா, தூக்கணும் இல்லவே இல்லை, ரிக்கந்த. அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்கன்னு என்ற ஆவியானவர் கேட்கிறார். ரிஷத ராபா, துணிகர பாவம் ரிக்கந்த, துணிகர பாவம் ரிக்கந்த, சபைகளை துணிகர பாவம் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிபா தெக்கெல்லா பாபா, துரிக்கல ஷெக்கெல்லா பாபா, துரிக்கல ராபாலோ, காலம் இனி செல்லாதர் என்று ஆவியானவர் சொல்றார். மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோ ரிக்கபா. எந்த அளவுக்கு கர்த்தர் வந்து கிரியேட் பண்றாரோ அந்த அளவுக்கு அவர் அழிக்கிற தேவனும் ப்ளஸ் அவர் சபிக்கிற தேவனுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. புக் ஆஃப் ஜெனிசிஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பார்த்து இந்த உலகத்தை கர்த்தர் படைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து வானத்தை பூமியை படைக்கிறாரு, அப்புறம் தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேகரிக்கிறாரு, வானத்தில் இருக்க பேர்ட்ஸை படைக்கிறாரு, அனிமல்ஸை படைக்கிறாரு, தண்ணிக்கு அடியில் இருக்க ஜீவராசிகளை படைக்கிறாரு, அப்புறம் ஆணையும் பெண்ணையும் படைக்கிறாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு சீக்வன்ஸாக இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். இப்போ நம்ம வீட்டில் நான் நிறைய பேரை சொல்லி நான் கேட்டிருக்கேன். சில பேர் வீட்டில் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மார்பிள் வந்து நான் ராஜஸ்தான்லேருந்து வந்தேன், கிச்சனில் இருக்க இந்த மொசைக் வந்து நான் வந்து குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், இந்த மண்ணு நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பிரம்மாண்டமாக வீடு கட்டுறவங்க வந்து சொல்லுவாங்க, நான் வந்து பார்த்து கட்டின வீடு, பார்த்து கட்டின வீடு. ஸோ மனிதர்களாக நம்ம பார்த்து கட்டின வீடாக இருந்தால் என்னதான் அங்கே ப்ராப்ளம் வந்தாலும் அந்த வீடை அழிக்கிறதுக்கு நமக்கு மனசே வராது. ஐயோ நான் பார்த்து கட்டின வீடு, என்னதான் அவங்களுக்கு வேற ஊருக்கு போகணுன்னு மாத்தல் ஆயிடுச்சதாவது ஆனால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வாழ்ந்த வீடு, நான் இங்க இருக்கிற வீடு, நான் வர மாட்டேன், நீங்கெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றத பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளோ தூரம் வந்து அந்த வீடை கட்டும் போது அவ்வளோ டெடிக்கேஷனோட இருப்பாங்க. ஸோ அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்க மனிதர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வீடு மேலே எப்பவுமே கையே வைக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தரோட கேரக்டரை நீங்க பாருங்க, பூமியை பார்த்து அவரு கிரியேட் பண்ணுறாரு. இப்படி இருக்கணும்னு கிரியேட் பண்ணுறாரு. நீங்கள் உலகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேண்டமாலாம் கிரியேட் பண்ண மாதிரிலாம் இருக்குது. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கிறத சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி கர்த்தர் கிரியேட் பண்ணார். இந்த மாதிரி இருக்கணும், ஒரு மூன் வந்து இந்த மாதிரி ஒரு அமாவாசன் வரணும், நியூ மூன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து கர்த்தர் கிரியேட் பண்ணுறாரு. ஆணையும் பெண்ணையுமே கிரியேட் பண்ணுறாரு. நம்மளோட உடம்பையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அப்படியே ரேண்டமாலாம் இருக்கிறது. நம்ம ஏன் மூச்சு விடுறோம், ஏன் லங்ஸ்லேயும் இப்படி வருதுன்னு ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்குமே வந்து பார்த்து
பார்த்து அவர் கிரியேட் பண்ணார். அதுதான் கர்த்தரோட கிரியேஷன். ஆனா தப்பு பண்ணிட்டோம். ஆதாம் வந்து ஒரு தப்பு பண்றாரு. என்ன தப்பு பண்றாரு? பழத்தை பறிச்சு சாப்பிடாதன்னு சொல்றாரு. ஆனா வந்து ஆதாம் அதை கேட்காம பழத்தை பறிச்சு சாப்பிடுறாரு. கர்த்தருக்கு கோவம் வந்து முதல்ல என்ன வார்த்தை சொல்றாரு ஆதாமை பார்த்து? உன்னால இந்த பூமி சபிக்கப்பட்டுச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு புள்ளைக்கு தப்பு பண்ணா அந்த புள்ளைய தான் நம்ம தண்டிப்போம். ஆனா கர்த்தர் வந்து உன்னால இந்த பூமி சபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கே சாபத்தை கொடுக்குறாரு. இன்ன வரைக்கும் அந்த சாபத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். என்ன சாபம்? நம்ம வந்து வேலைக்கு போனாதான் நமக்கெல்லாம் சாப்பாடு. யாருமே நமக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுக்க போறது. அதே மாதிரி ஆதாம சபிக்கிறாரு. நீ வந்து உன்னோட வேர்வை துளி வந்து பூமியில விழுந்தாதான் உனக்கு சாப்பாடு. அதே மாதிரி ஏவாளுக்கு என்ன ஒரு சாபம்? நீ வந்து குழந்தைய பெற்றுக்கும் போது பயங்கர உயிர் போற அளவுக்கு வலி இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த சாபத்துல நம்ம இருக்கோம். என்னதான் ஜீசஸ் வந்து நமக்காக மரிச்சாலும் கர்த்தர் கொடுத்த ஃபர்ஸ்ட் சாபம் இன்னும் நம்ம வரவே இல்லைன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் கர்த்தரோட கேரக்டர். ஸோ நம்ம வந்து முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு நம்ம சபைக்கு போகும்போது நம்மளோட லைஃப் ரொம்ப பியூரா இருக்கணும். ஆனா நம்ம இருக்கிறோமான்றதை நம்ம கேட்டுக்கலாம். நீங்க ஊர்ல இருக்க மக்களை ஏமாத்திடலாம், உங்க அம்மா அப்பாவை ஏமாத்திடலாம், உங்க சர்ச் பாஸ்டர்ஸை ஏமாத்திடலாம், கூட இருக்கவங்களை என்று கர்த்தர் சொல்றார். ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஆவியானவரை ஏமாத்தவே முடியாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷக்கே பதெக்கே பாபா ருபல்ல ரபா லக்கெல்லா பாபா கந்த லேர ஷத ரபா லோரி கபம் தூரி பாபாபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபா லோரிக்கபா. கிறிஸ்தவனா ரிக்கந்த ராபா லோரிக்க ஒரு தூய்மையான பால் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபால் உலக பிரகாரமான நடக்கிற பிள்ளைகள் எனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபால். நீங்க யாரா வேணா இருக்கலாம். ரிக்கந்த ரா. நீங்க உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா ரிக்கந்த ராபாலோரி நீங்க ஒரு புது கிரியேஷனே கிடையாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபா லோரிக்க பாபா திரஷத ராபா லோரிக்க. இனி யாரையும் நீங்க ஏமாத்தாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ராபா லோரிக்கபா. உண்மையா வாழ்றதுனா வாழுங்க. ரிக்கந்த ராபா லோரிக்கந்த ரேபே லோரிஷ. இல்ல நீங்க சபைகளுக்கே வர வேணாம் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரேஷபா லோரிக்கபா ரிக்கந்த ரஷத ராபா லோரிக்கபா தூரி பாபா. ஸோ நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா நம்ம வந்து பயங்கர பியூரா தான் இருக்கணும். அது என்ன நம்ம நியூ கிரியேஷன், அது என்ன கர்த்தர் அக்செப்ட் பண்றது அதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்க பவுலோட லைஃபை பார்த்தா தெரியும். பவுல் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பர்சன். அவர் வந்து சாதாரணமான மனிதர்லாம் கிடையாது. அவர் வந்து இன்ஃபேக்ட் கமாலியல் கிட்ட படிச்சிருப்பாரு. ரொம்ப பயங்கர தியாலஜியில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டுவெல் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பார். ரோமன் சிட்டிசனாகவும் இருந்திருப்பாரு, ஜூயிஷாகவும் இருந்திருப்பார். ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பார். பெரிய ஆளா இருந்ததுனால தான் கிறிஸ்தவர்களை வந்து அவங்க பர்சிக்யூட் பண்ணணும்னு சொல்லும் போது அவருக்கு அந்த ஆர்டர் கிடைச்சது. என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் பயங்கர தியாலஜில பயங்கரமா அவர் படிச்சிருந்தாலும் ஆனா அவர் கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்காத இருக்கும் போது அவர் வந்து ஒரு மொரடன் போல இருக்காரு. அவர் என்னைக்கு வந்து ஜீசஸை வந்து என்கவுண்டர் பண்றாரு, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒரு விஷன் பார்க்கறாரு. நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான் அப்படின்னு வந்து ஜீசஸ் அவர்கிட்ட பேசும்போது அவர் லைஃப் என்டையரா அவர் மாறுறத பார்க்கிறார். அவர் வந்து கண்ணு குருடாயிடுது. அப்போ வந்து அனனியாஸ் கிட்ட போய் அவர் ஜெபிச்சுக்கிறார். இன்ஃபேக்ட் வந்து அதுல வந்து 2 வாட்டி வந்து கர்த்தர் பேசியிருப்பாரு. ஒரு வாட்டி பவுல்கிட்ட வந்து பேசியிருப்பாரு, இன்னொன்று வந்து அனனியாஸ் கிட்ட போய் பேசியிருப்பாரு. என்ன பேசியிருப்பாருன்னா இந்த மாதிரி நான் சவுலை அனுப்ப போறேன், நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. இன்ஃபேக்ட் அனனியாஸ்க்கு வந்து ரொம்ப பயமா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா சவுலை பத்தியா கர்த்தாவே சொல்றீங்க, அவன் வந்து கிறிஸ்தவர்களை கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் அலைஞ்சிட்டு இருக்கான், நீங்க போய் அவனை போய் பாருன்னு சொன்னா அவன் எனக்கு கொன்ற போறான், நான் எப்படி கர்த்தாவே அவனை பார்க்க முடியும் அப்படின்னு அனனியாஸ் சொல்லும் போது இல்ல அவன் நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு, இந்த மாதிரி ஆச்சுன்னு கர்த்தர் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, நீ போய் ஜெபம் பண்ணு, அவன் எனக்காக ஊழியம் செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து அனனியாஸ் கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி பவுல் வராரு. பவுல் வந்து அனனியாஸ் வந்து ஜெபம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா அவர் தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது 2 விஷயம் பவுலுக்கு நடக்கும். ஒண்ணு வந்து அவர் கண்ணு குருடானனால அந்த கண்ணு திறக்கப்பட்டுரும். அந்த கண்ணுலேருந்து சில ஸ்கேல்ஸ் மாதிரி விழுந்ததுன்னு பைபிள்ல இருக்கும். கண்ணு திறக்கப்பட்டுரும். 2வது என்ன அப்படின்னா அவர் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டாருன்னு வசனம் இருக்கு. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 9:17 என்ன வரும் அப்படின்னா அவர் அனனியாஸ் வந்து அவர் தலை மேல கை வச்சோன்னா அவர் கண்கள் திறக்கப்பட்டு பவுல் வந்து he was filled with Holy Spirit அப்படின்னு இருக்கும். பவுல் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் வல்லமையா ஊழியம் பண்ணாருன்னு நீங்க புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல படிச்சா தெரியும். புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல கடைசி
கடைசியில் வந்து அவர் இது லைஃப்பில் தான் முடியும். அவர் வந்து எங்கெங்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணார், என்ன எப்படிலாம் அவர் பர்சிக்யூஷன் அவர் அனுபவிச்சாருன்னு சொல்லிட்டு புக் ஆஃப் ஆக்ட்ஸில் படிச்சிங்கன்னா அப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் பரிசுத்த ஆவியார் வரத்துக்கு முன்னாடி இருந்த பவுலுக்கும் பரிசுத்த ஆவியார் வந்ததுக்கு அப்புறம் பவுல் எப்படி இருந்தாருன்னு அவரை லைஃப்பை நம்ம அனலைஸ் பண்ணாலே நல்லாவே தெரியும். என்னதான் அவர் நல்லா படிச்சிருந்தாலும் தியாலஜியில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதனால அவர் ஒரு 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 மொரடன் மாதிரி கிறிஸ்தவர்களை ரொம்ப பர்சிக்யூட் பண்ணிட்டு இருந்தார். பட் என்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாரோ, எந்த வாய் வந்து ஜீசஸ் வந்து கடவுளே இல்லைன்னு சொன்ன அதே நாவுகள் என்ன பண்ணுச்சுன்னா கர்த்தருக்காக போய் ஊழியம் பண்ணார். இன்ஃபேக்ட் அவர் ஊழியம் பண்ண வந்தப்போ நிறைய பேர் அவர்கிட்ட போய் பிரசங்கத்தை கேட்கவே பயந்தாங்களாம். ஏன்னா என்னடா இவ்வளோ நாள் நேற்று வரைக்கும் எல்லாரையும் கொண்டுட்டு இருந்தாரு, இன்னைக்கு பார்த்து திடீர்னு வந்து ஸ்டேஜில் வந்து ஜீசஸ் தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பயந்தாங்க. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரோட இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இன்ஃபேக்ட் ரெயின்ஹார்ட் போன்கேன்றவர் வந்து ஒரு பெரிய ஊழியக்கார். அவர் வந்து அவரோட புஸ்தகத்தில் நான் என்ன படித்தேன் அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப வல்லமையான ஒரு பவர் யாரு, சுப்ரீம் பவர் அப்படின்னு அவர் போட்டிருந்தார். வல்லமையான பவர், சுப்ரீம் பவர் யாருன்னா ஹோலி ஸ்பிரிட் தான். ஆனால் சபைகளில் அந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்குன்னு உண்டான இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்கறது இல்லை, அதை பற்றி தெரியாமல் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் எழுதியிருந்தார். ஸோ பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு மனிதர்களும் பெற்றுக்கொள்ளணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ரபா லொக்கேல்ல ஷபா. நிறைய பேர் அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபைக்கு வரீங்க. ரிஷபா லோரிக்கா பாபா ரிஷதா ராபா லோரிக்கா. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியார் வேணும்னு ஜெபிக்கிறீங்களோ ரிக்கந்தர்ரா, இனி வர நாட்கள்ல ரிக்கந்தர்ரா நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிக்கா. 1960, 70, 80 பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இருந்தாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க பேர் பாப்பா சங்கர். அவங்க பெரிய ஊழியக்காரவங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு படிப்பறிவே இல்லாத ஒரு லேடி, ரொம்ப சாதாரணமான லேடி. அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவெல்லாம் இழந்துடுறாங்க. அவங்களை ஆக்சுவலி வளர்த்தது அவங்க அப்பாவும் அவங்களோட அக்காவும் தான். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க லைஃப் வந்து ஒரு நரகம் மாதிரி தான் இருந்தது. அவங்க ஹஸ்பண்டோட சிஸ்டர், அவங்களோட ரொம்ப ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால பயங்கர இந்த கொடுமைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு கொடுக்காம அந்த மாதிரி ரொம்ப அவங்கள பர்சிக்யூட் பண்ணிட்டே அவங்கள இருக்கிறாங்க. இவங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ரொம்ப பர்சிக்யூட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து ஒரு டெட் பெட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு பில்லி சூனை வைக்கப்பட்டு அவங்க வந்து படுத்த படுக்கையே ஆயிடுறாங்க. அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவமே அல்லாத ஒரு குடும்பம். அவங்க ஆக்சுவலி ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ஃபேமிலி. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் அவங்க வாக்கப்படுறாங்க. அவங்க வந்து பயங்கர ஒரு பெர்சிக்யூஷன்ல இருந்து ஒரு வாட்டி ரொம்ப கொடுமை தாங்காமல் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு பில்லி சூனை வச்சு அவங்களை வந்து படுத்த படுக்கையே ஆக்கிடுறாரு. அவங்க ரொம்ப படுத்த படுக்கையே ஆயிடுறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க வந்து பிள்ளைகளையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு அந்த இதில் இருக்காங்க. அந்த டைமில் வந்து நிறைய ஊழியக்காரங்க மிஷனரிஸ்லாம் அந்த டைமில் எல்லார் வீட்லையும் வீடு வீடாக போய் ஜெபிக்கும் போது அப்போ இவங்களோட நிலைமையை அவங்க பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே கொஞ்ச நாளில் அவங்க சரியாயிறாங்க. சரியாகி எந்த இடத்துல 6 மாசமா படுத்த படுக்கையாக இருந்தவங்க எழுந்து நடனமாட ஆரம்பிச்சுறாங்க. திரும்பி அவங்க ஃபேமிலிக்குள்ளே போகிறாங்க. திரும்பியும் ரொம்ப சிவியர் பர்சிக்யூஷனில் அவங்க இதாகிறாங்க. அதனால ரொம்ப அவங்க மனம் உடஞ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பாய்சன் சாப்பிட்டுறாங்க. பாய்சன் சாப்பிட்டு ரொம்ப சாகிற நிலைமையில போனோன்னே திருப்பியும் அந்த மிஷினரிஸ் அந்த ஜெபிக்கிற கூட்டம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை தேடி வந்து இவங்களுக்கு ஜெபிக்கிறாங்க. ஆனால் இப்போ ரொம்ப முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே அவங்க உயிர் போயிடும், நீங்கள் பேசாமல் அவங்கள வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அப்போ இருந்த அங்கே ஜெபிக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இவங்க இறந்துட்டு அவங்களோட 2 பிள்ளைகளும் அனாதையாக ஆயிடுவாங்க, அவங்க அப்பாவும் சரி இல்லை, அதனால சொல்லிட்டு அவங்க எல்லாம் கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்க என்ன ஆச்சுன்னா அவங்க எந்த டாக்டர் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களே பார்க்குறாங்க. அவங்க ஏஞ்சி உட்காந்துருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு நைட் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. திரும்பியும் 2வது வாட்டியும் ஜீசஸ் ஹீலிங் கொடுக்குறாரு. திரும்பியும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போறாங்க. திரும்பி பயங்கர பர்சிக்யூஷன் ஆகி என்ன ஆகுதுன்னா அவங்கள ஹஸ்பண்ட் வந்து அவங்களையும் அவங்க 2 பிள்ளைகளையும் வந்து வீட்டை விட்டே துரத்திடுறாரு. ஆனால் இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது, இவங்களுக்கு படிப்பு எதுவுமே தெரியாது, வேலை எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே இருக்க சின்ன இந்த வீடு கட்டுற அந்த மாதிரி ஒரு சாதாரண வேலையை கட்டிட்டு ஒரு 3 ரூபாய்க்கு வந்து ஒரு ஹட் மாதிரி ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்களும் அவங்க பிள்ளைகளும் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம், வறுமை அவங்களுக்கு. உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம பகலில் சூசைட் பண்ணாதான் இவங்க வந்து ஜெபிச்சு நம்மளை காப்பாற்றிடுறாங்க, நம்ம
நம்ம யாருக்கும் தெரியாம போய் நம்ம எங்கேயாவது போய் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த வாட்டி நம்ம பிள்ளைங்களை வெல்லக்கூடாது, 3 பேரும் சேர்ந்து செத்துன்னு சொல்லிட்டு 2 பிள்ளைகளையும் தூக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நைட்டு 9 மணிக்கு, இப்பயாவது உங்களுக்கு வந்து நல்லா வெளிச்சமா இருக்கும். நான் சொல்றது 1960s நடந்தது. 1960s வந்து அவ்வளோ இருட்டு, கும் இருட்டு. அது ஒரு கிராமம். அங்க வந்து ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல இந்த 2 பிள்ளைங்களையும் கூட்டி கட்டி அவங்க குதிக்கலான்னு போகும்போது அப்ப அது குதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்ப குதிக்க போறேன். நான் கும்பிட்ட சின்ன வயசுல கும்பிட்ட கடவுளா இருந்தாலும் சரி, என்னை இப்போ ரீசண்டாக காப்பாத்துன்னு ஜீசஸா இருந்தாலும் சரி, யார் வந்து என்னை காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுப்பேன். ஆனால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கைலாம் கிடையாது. வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு அவங்க குதிக்கலான்னு போகும்போது வானத்திலேருந்து ஒரு பயங்கர பவர் வந்து அவங்களை தூக்கி அடிச்சதா அவங்களோட சரித்திரத்தில் நான் படித்தேன். பவுலுக்கு எப்படி நடந்ததோ, பவுலுக்கு வந்து திடீர்னு அவர் வந்து அந்த டமாஸ்கஸ் போகும்போது அந்த பவர் வந்து அவரை தூக்கி எரிஞ்சுதோ, அதே மாதிரி இவங்க மேலேயும் அந்த பவர் வந்து தூக்கி எரிஞ்சு போய் விளறாங்க. அப்போ அவங்க ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, பெரிய சிலுவையில பார்க்குறாங்க. அந்த சிலுவையிலேருந்து ஜீசஸ் இறங்கி வந்து அவங்க கண்ணீரை துடைக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்க யார் அப்படின்னா, அப்போ அவங்க ஜீசஸ் சொல்றாரு, நான் தான் இயேசு, உன்னை இத்தனை நாள் நான் காப்பாத்தினேன், நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீரை தொடச்சி விட்டு, நீ இனிமேட்டு சாகக்கூடாது, நீ எனக்காக ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சங்கர்கிட்ட சொன்னாங்களாம். பாப்பா சங்கர் அதுக்கு சொன்னாங்க, எனக்கு படிப்பறிவு கிடையாது, பேச தெரியாது, எனக்கு சாதாரண பெண்மணி, என்ன போய் கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய கான்வர்சேஷன் எடுத்தாங்க. நான் ரொம்ப சின்னதாக சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க வந்து சொன்னாங்க, அப்போ வந்து கர்த்தர் அவங்களுக்கு நிறைய ஆவின் வரங்கள் கொடுத்து, நீ எனக்காக ஊழியம் பண்ணு, நீ வந்து பேய்களை விரட்டுற ஒரு வல்லமையான ஊழியக்காரியா இருப்ப, நீ எனக்காக ப்ரீச் பண்ணுவ அப்படின்னு. எனக்கு படிப்பறிவே இல்லையே, நான் எப்படி ப்ரீச் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, எதையும் படிக்க தெரியாது. ஆனால் அவங்க பைபிள் மட்டும் படிக்கிற ஒரு வரம் இருந்தது, அவங்களால பைபிள் படிக்க முடியும். ஸோ இவங்க பயங்கர வல்லமையான ஊழியக்காரங்களா இருக்காங்க. நிறைய அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோன்னா அந்த விஷன் முடிஞ்சிருது. அப்போ அவங்க பிள்ளைங்களை தேடுறாங்க. அந்த பிள்ளைகள் வந்து ஒரு சேர்ல இருக்கு. உடனே அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் அவங்களெல்லாம் கழுவி அவங்க அந்த விஷயம் யோசிக்க அவங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்க லைஃபை ஜீசஸ்க்கு ஒப்பு கொடுக்குறாங்க. 1960s அவங்க 1960s 70s பயங்கர வல்லமையான ஊழியக்காரியா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க ப்ரேயர் மீட்டிங்லாம் போயிருக்காங்களா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்க அந்த காலத்திலே வந்து இந்த பேரை கூப்பிடுவாங்க. அவங்க வந்து பயங்கர, நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிலாம் நான் ஜென்ஸ் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிலாம் வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. என்னதான் பெண்மணியாக இருந்தாலும் அவங்க கூட்டத்தில் வந்து பயங்கர டெலிவரன்ஸ்க்காக நிறைய மக்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரித்திரத்திலே நான் படித்தேன். பயங்கரமாக டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு கூட்டத்தில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக மாந்திரிகம் பண்ணிட்டு அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க எந்த வில்லேஜுக்கோ எந்த டவுனுக்கோ போகிறாங்களோ அங்கே இருக்க ஈவில் ஸ்பிரிட்ஸோட இதெல்லாம் செயலாயிடுமா. அதனால எப்பவுமே இவங்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க பிலிஸ்டினி வச்சுட்டே தான் இருப்பாங்க. இவங்க ஒரு வாட்டி தஞ்சாவூரில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஆள் வந்து பின்னாடி வந்து பிலிஸ்டினியை வச்சுட்டு இருந்தாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆளை பேரை சொல்லி கூப்பிட்டு அவன் வச்சிருந்த மாந்திரிக பொருள்லாம் ஸ்டேஜுக்கு கொண்டு வர சொன்னாங்களாம். உடனே அவன் வந்து பயந்துட்டான். அவங்க கண்ணு எல்லாரும் முன்னாடி அந்த மாந்திரிக பொருள்லாம் எரிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நீ உன் லைஃபை ஜீசஸ்ட ஒப்பு கொடு, இல்லாட்டி உன் லைஃப் என்ன ஆகும் தெரியாதுன்னு. உடனே அவன் லைஃபை ஒப்பு கொடுத்துட்டு அவங்களோட அவங்க ஊழியம் செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட். இன்னொன்று நான் எங்கள் அம்மா சொல்லி என்ன கேட்டேன்னா, பயங்கர மழை இருண்டுகிட்டு இருந்ததான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாரும் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்கே இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் இருங்க, நமக்காக இந்த கர்த்தர் இந்த மலையை நிறுத்துவாருன்னு சொல்லிட்டு அவங்க வானத்தை அண்ணாந்து நோக்கி அவங்க என்ன சொன்னாங்க, மலையே நில்லு அப்படின்னாங்க. அந்த இடத்துல என்னதான் மேகமூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் மழை பெய்யலையா. இன்ஃபேக்ட் இவங்க கூட்டத்தை முடிச்சு வெளியில வரும்போது இவங்க இருந்த இடம் மட்டும்தான் மழை வராமல் இருந்ததுதான். ஸோ வெளியில அவ்வளோ தூரம் தண்ணியில் நாங்கள் நடந்து வந்தோம் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஸோ இவ்வளோ வல்லமையான ஊழியக்காரி, படிக்காதவங்க, ஒன்றுமே தெரியாதுங்க. இன்ஃபேக்ட் அவங்க கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் கிடையாது, தியாலஜி பேக்ரவுண்ட் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் கர்த்தரால் ஒரு பெண்மணியை யூஸ் பண்ண முடியும்னா, இவ்வளோ தாளந்தை வச்சுக்கிட்டு நம்ம கர்த்தர்கிட்ட எதுவுமே செய்யாட்டி கணக்கு கேட்கப்படும் என்று ஆவியானவர் சொல்றார். கர்த்தர் சொல்றார், இது கடைசி காலம், ரிக்கந்தர் ராபாலி, இனி காலம் செல்லாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ஐ ப்ரே இன் ஜீசஸ் நேம், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.